சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு அதில் கலந்து கொள்வதாக நாங்கள் தான் வந்திருக்கோம். நானும் பார்த்தேங்க. அது எனக்கு பாவங்க அண்ணன் பழனிசாமியை விட்டுருங்க. முகமே ரொம்ப வாடி போயிருக்காரு. அவர் டெல்லியில் முகம் துடைக்கிறப்ப நீங்கள் தவறாக சொல்லி நம்மளாம் தப்பாக சொல்லிட்டோங்கிறாரு. எல்லாத்துலேயும் போய் தான் அவர் கரெக்டாக. 2011 அம்மா வந்து டிசம்பர் 19 என்ன உள்பட எல்லாரையும் கட்சி விட்டு எடுத்தது உலகத்துக்கே அறிஞ்ச செய்தி. 2017 பிப்ரவரி 14 மீண்டும் இவர்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அமைதியான முறையில் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் டிசம்பர் 29 அன்றைக்கு சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளர் ஆக்குறாங்க. பழனிசாமி உட்பட அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முடியாமல் பெங்களூருக்கு செல்கின்ற நேரத்தில் அவர்கள் சார்பாக கட்சியிலே நான் மீண்டும் வேண்டும் என்று இவர்களெல்லாம் வைத்த வேண்டுகோளை ஏற்று என்னை கட்சியில் சேர்த்தாங்க. அண்ணன் பழனிசாமி உட்பட அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்துதான் துணை பொதுச்செயலாளராக என்னை நிர்ணயிக்கணும் அப்படின்னு அவங்க வைத்த வேண்டுகோளின் படிதான் சின்னம்மா அவர்கள் என்னை துணை பொதுச்செயலாளராக நியமித்து விட்டு சென்றாங்க. உங்களுக்கு தெரியும். அப்ப நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணன் பழனிசாமிக்கு எப்ப கிளி பிடிச்சிச்சுன்னா கிளிம்பாங்கல்ல, நீங்க சொல்லுவீங்களா பயம். ஆர்கே நகர் சட்டமன்ற பொது தேர்தலப்ப இடைத்தேர்தலப்ப நான் வேட்பாளர் நிக்கணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஏன்னா அம்மா என்ன பெரியகுளம் மதுரை பக்கமே நான் அரசியலில் இருந்ததுனால எனக்கு அது எண்ணமே இல்லை. தேர்தல் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சதான் அப்பெல்லாம் வாரம் ஒரு முறை எங்கள் சித்தியை போய் பார்ப்பேன். அதனால என் கூட இன்றைக்கு பழனிசாமி கூட இருக்கிற எனது பழைய நண்பர்கள் தளவாய் சுந்தரமும் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு அமைச்சர் 2 பேர் தான் என்னோட வந்தாங்க. அப்போ நான் யாரெல்லாம் இங்கே கேட்பாளர் பட்டியலில் இருக்காங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போனது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பொதுச் செயலாளர்கிட்ட போய் இவங்க தேர்தல் அறிவிப்பு வரும், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க கேள்வி. ஏன்னா அவங்க தான் போடணும். அது ஜெயில் ரூல் படி அது மூலம் வாங்கி கொடுங்க. நான் துணை பொதுச் செயலாளர் போட முடியாது. அதனால அதெல்லாம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா எனி டைம் எனி மூமெண்ட் எலெக்ஷன் டேட் அறிவிக்கலான்னு. அப்போ போய் இருந்தப்போ இவங்க 2 பேரும் அப்படி உட்காந்துருந்தாங்க. நான் இப்படி எங்கள் சித்திட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க, தம்பி இப்போ பன்னீர்செல்வம் வெளியில் போயிருக்காரு, அவர் பிரச்சனை பண்ணுறாரு, வந்து எலெக்ஷன் கமிஷனில் எதுவும் ப்ராப்ளம் வரலாம், இந்த நேரத்தில் ஒத்துமையாக இருக்கணும்னா நீ தேர்தலில் போட்டிக்கிட்டா நல்லா இருக்குமே, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க சொன்னது தான் அது வரைக்கும் அது எண்ணமே இல்லை. அதான் உண்மை. அது தளவாய் சுந்தரன் இன்றைக்கு அதை ஒத்துக்கொள்கிறாரா இல்லையான்னு தெரியாது, ராதாகிருஷ்ணன் ஒத்துக்கொள்வாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அது உண்மை. நான் ஒன்றும் மறைச்சு உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சொன்னதும் அதே எண்ணத்தோடு நான் வந்து இவர்கள்ட்ட சொன்னேன், பழனிசாமி அவர்களிடம் சொன்னேன். அங்கே உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் போட்டியிடுவது தான் சரி, சின்னம்மா சொன்னது சரி, இந்த நேரத்தில் ஒரு ஒற்றுமை நிலவுனா நீங்கள் தான் போட்டியிடுன்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து தான் அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டேன். அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டதுனால இவர்களுக்கு பழனிசாமிக்கு என்ன பயம் வந்துட்டா, நான் சட்டமன்றத்திற்கு வந்து எங்கள் முதலமைச்சர் பதவியை குறிவைப்பேனோ என்கிற பயம். அதான் அது அவருக்கு சுயநலத்தால் வந்த பயம். எனக்கு அது மாதிரி எண்ணமே கிடையாது. அது தலைவாய் சுந்தரத்துக்கு நல்லா தெரியும். என் கூட அப்போ அவர் பழைய நண்பர் அவர் என் கூட இருந்தப்ப அவருக்கு உண்மை மனசாட்சியை தொட்டு பார்த்தா எனக்கு அது மாதிரி எண்ணமே இல்லை. தேர்தலில் நிற்கணும், அப்போ எங்கள் மேலே கொலைப்பலி என்னென்ன பழியாக இருந்துச்சு, இதை மீறி அம்மாவின் தொகுதியில் ஜெயிக்கணுமேங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தோடு நாங்கள் செயல்பட்டோம். தேர்தல் நின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த 4வது நாள் ஏப்ரல் 17 அன்றைக்கு தான் எனக்கு சம்மன் வருது டெல்லிக்கு வர சொல்லி. அந்த நேரத்தில் என்ன திடீர்னு எல்லாம் முன்னால் எனக்கு இன்னும் இந்த வீடியோ காட்சி ஞாபகம் இருக்கு. எல்லாம் வெளியில் திடீர்னு வந்து எங்கேயோ அது பழனிசாமி வீட்டில் எங்கேன்னு தெரியல, ஒரு அமைச்சர் வீட்டில் எல்லாம் வந்து என்னை கட்சி விட்டு நிற்கிறாங்க. நான் கூட சொன்னேன், நான் வந்து அதை ஒன்றும் தவறாக எடுத்துக்கல, நீங்கள் நல்ல விதமாக கட்சியை நடத்துங்கன்னு தான் போயிட்டேன். ஆனால் திரும்பி வந்ததும் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் டெல்லியிலேருந்து திரும்பி வர்றப்ப இவர்கள் வந்து ஒன்றா கட்சி நடத்திட்டோம். எனக்கு ஒன்றும் அப்படிலாம் வந்து இதில் ஒட்டிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நான் என்னை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இது நான் ஒன்று தாமரை இலை தண்ணி போல இருக்கக்கூடியவன் தான். பதவிக்கெல்லாம் வர வேண்டும்னா அம்மா காலத்திலே நான் நிறைய பதவிகளை வாங்கியிருக்க முடியும். மற்றவர்களை முதலமைச்சராக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தோங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு வந்தப்போ அது நிச்சயம் எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அது வேறு என்ன எனக்கு சட்டம் இல்லை. ஏன் எங்கள் சித்தி ஜெயிலுக்கு போகிறப்ப கூட நான் அந்த பதவியை வாங்கியிருக்க முடியும். அங்கே உட்காந்துட்டு பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லா எம்எல்ஏக்களோடும் கட்டி காக்க வேண்டிய வேலையை நான் பார்த்துருக்க வேணாம். இது எல்லாருக்கும் தெரியும். இது இங்கே உள்ளவருக்கு தெரியும், அங்கே உள்ளவருக்கு தெரியும். நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியில் ஏறி போக இருந்தவங்கெல்லாம் தெரியும். நமது விருகை ரவி, அவர் கூட இருப்பார் விஜயகுமார், கும்படி பூண்டி விஜயகுமார், இன்னொருத்தர் இருப்பார் பல்ராமன். 3 பேரும் வேனில் ஏறி உட்காந்துட்டாங்க. இது உண்மை. அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு எங்களெல்லாம் ஒரு மாதிரி பேசுறாரு வீரமணி. அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டார். என்கிட்ட போனை போட்டு கொடுத்தாங்க பார்த்திபன் போன்லேருந்து, எங்க போயிட்டீங்கன்னு. இல்லை வந்துடுறேன்ட்டு போனார். அது மாதிரி இங்கே மதுரை வாயில் அவர் பேர் என்ன முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் வெளில போயிருந்தார். அங்கேயிருந்து போனாலே பதறிக்கிட்டே சொல்லுவாங்க. நான் ஒரு வாத்தியார் மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கு, இல்லைன்னா ஒரு வேலையாக வந்தேன், உறவினருக்கு உடம்பு சரியில்லை வந்துடுறேன்னார். இதுதான் நடந்தது. நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களெல்லாம் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்றைக்கு அதை உணர்றாங்க. எனக்கு தெரியும், அங்கே உள்ள 99% பேர் இதை உணர்ந்தார்கள். அன்றைக்கு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னப்ப அன்றைக்கி தனியரசு அண்ணன் சொன்னது கூட நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, எங்கள் சித்தி அந்த கூட்டம் போட்டிருந்தப்ப பழனிசாமி நாம் அதுக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமும் சொன்னோம். அன்றைக்கு அம்மா ஒரு 4 அமைச்சர்களை கூட அமைச்சிருக்கப்ப அதில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடுத்த சீனியாரிட்டியில் இருந்தவர் இவர் தான். அந்த முறையில் தான் அவரை நாங்கள் எங்கள் சித்தி சால்வ் பண்ணாங்க. வேற ஒன்றும் தனிப்பட்ட எந்த ஒரு காரணமும் கிடையாது. நான் சொல்றது உண்மை. இதுக்கு மேலே நீங்கள் என்ன அதை எப்படி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நான் நடந்ததை சொல்கிறேன். அப்போ பழனிசாமி என்னிடம் அண்ணா முதலே என் பேரை சொல்ல வேணாம், ஏற்கனவே நீங்கள் நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணீங்க, கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லலாம்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னாரே தவிர நான் உடனே நீங்கள் டிபேட்டில் வைக்கிறப்ப தினகரன் அப்படி சொன்னாரேங்க, அப்படி இல்லை. அவர் அப்படி சொன்னார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நம்ம பார்த்திபன் இன்றைக்கு வரல, எங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் கூட அவர் தான் எல்லாத்தையும் போய் கையெழுத்தாக வாங்கினார். அவங்க கையெழுத்து போகிறப்ப நாங்கள் சொல்லிட்டோம் அவங்களுக்குலாம் பழனிசாமி தாங்கிறது முன்னாடியே தெரியுமில்ல உங்களுக்கு. அங்கே நான் ஒரு 2 நாள் எல்லாத்தையும் பேச தானே செஞ்சோம். எங்கள் சித்தியே இருந்து பேசினாங்க, நாளைக்கு எது திருப்பி தப்பாக வந்தால். அதனால நைட்டை தங்கியிருந்தாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வேறு எதுவும் இல்லை. நாங்கள் அங்கே போய் தங்கி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருந்தாங்க. தனியரசு அவர்கள் சொன்னது போல சின்னம்மா அவர்கள் யாரை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு மனநிலை தான் இருந்தாங்க. ஆனால் இவருக்கு பயம். ஆனால் அது சுமூகமாக முடிந்தது. இவரை முதலமைச்சர் ஆக்கினோம். அதனால எந்த தப்பு இல்லை. ஆனால் இவர் சொல்கிறாரு, ஒரு என்னை விட வயதில் மூத்தவர், 74லேருந்து இருக்கேன், 44லேருந்து இருக்கேங்கிறாரு. என்ன 2011 கட்சியை விட்டு எடுத்து உலகத்துக்கு தெரியும். அந்த பேப்பரை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 17 என்னை துணை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு நீங்கள்லாம் ஆர்கே நகரில் தொப்பியை போட்டு என் பக்கத்தில் நின்று ஓட்டு கேட்டதை மக்கள் மறப்பாங்களா? அந்த ஆர்கே நகரில் செயல் வீரர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் என்னை உட்கார வச்சுக்கிட்டு அம்மா அவர்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் இந்த கட்சி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கவர் தான் எங்கள் அண்ணன். அவர் பொருளாளராக இருந்தவர், எம்பியாக இருந்தவர். என்னை தூக்கி வாசித்தது பழனிசாமி இல்லை. அது தேர்தல் நின்ற பிறகு அவர்களுக்கு அவர் சொல்கிறாரு, இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு அவரை கட்சியை விட்டு நீக்கினீங்கன்னு கேட்டப்ப, டெல்லிப்பா இப்படி கையை வச்சுட்டு பார்த்திபட்ட சொன்னாரா, டெல்லியிலேருந்து சொல்கிறாங்கப்பா, நான் என்னப்பா பண்ணுறது கண்ணுன்னு பேசுவார். அதனால தான் அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நீங்கள் வேணா கூப்பிட்டு கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். டெல்லியை காரணம் சொன்னார். இன்னைக்கு பாருங்கள், அதே டெல்லிக்கிட்ட போய் இன்னைக்கு சுதி குறைஞ்சி பேசுகிறாரு. முன்னெல்லாம் டிடி தினகரனா யார் அவருன்பாரு, அவங்க எல்லாம் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறார். புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் உட்கார வச்சுட்டு யாரோ கேட்குறீங்க கூட்டணி ஆச்சுன்னு டிடி தினகரன் சொல்கிறாருன்னு இந்த அவர் ஒரு எழுச்சி பையனா டான்ஸ் போட்டுட்டு இருந்தார். அப்போ அது அவங்கள பற்றிலாம் பேசாதேன்னு ஆரம்பித்தார். அப்போ எங்கள் கட்சி நிர்வாகிகளாம் கொதித்து போய் அன்றைக்கி வெளியேறுன்னு சொன்னார். பொறுமையாக இருங்க. இன்னும் அமித்ஷா இவரை முதலமைச்சர்னு சொல்லலை, அவர் டெக்னிக்கலாக தான் பேசுகிறாரு. முதல் நாள் சொன்னதே உங்களை திரும்பி சொல்கிறேன். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் டெல்லி தலைமை மாண்புமிகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு தலைமை அண்ணா எடப்பாடின்னு தான் சொன்னார். நீங்கள் அதை முதலமைச்சர் கேண்டிடேட்னு இன்டர்பிரேட் பண்ணால் அப்புறையே அவர் மற்ற பேட்டிகளில் அதிமுக சேர்ந்த ஒருத்தர் சொல்லணும். அவருக்கு என்ன பயம் இருக்குது? இது சரி வராது தெரியும் அவருக்கு. இன்னொன்று எல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் 4 மாதம் இருந்தார், திடீர்னு வெளில போயிட்டாருன்னு. நயனார் நாகேந்திரன் அவர்கள் பழனிசாமி அவர்களும் பேசிக்கொண்டு என்னை டெல்லிக்கு வர வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. டெல்லிக்கு அழைக்கப்படுவோன்னு தெரிஞ்சதும் அங்கே போயிட்டு நான் கன்வின்ஸ் ஆகணும், கேட்டு வரேன்னு சொல்லி டிசம்பர் மாதம் வரைக்கும் நான்
அங்கே வந்து ஒரு தலைவர்களாக இருக்கிறவங்க பேசுகிறப்ப நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு நம்ம இடையில முடிச்சுட்டு வர்றது நல்லா இருக்காதுன்னா முன்னாடியே நிலைப்பாட்டாங்க. நான் செப்டம்பர் 1ஆம் தேதியே அறிவித்தேன் உங்களுக்கு அங்கே நான் இருக்கும். அங்கே இப்போ கேட்கப்பட்ட கேள்வி கூட திரு நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் எங்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர், அவர்தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார், அவர் சொல்வதுபடி தான் நடக்கும்னு பேசினார். அன்னைக்கு பார்த்தேன், இதெல்லாம் ப்ரீ பிளான் இல்லை. அது வந்து எனக்கு மெசேஜ் பார்த்தேன் நியூஸு. போய் இறங்கின உடனே மீடியாவுக்கு போனேன். முதல் கேள்வியே என்கிட்ட நயினார் நாகேந்திரன், நீங்கள் பாருங்கள் அதை திருப்பி ஒரு பிரஸ்காரர் கேட்டார். நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் முதலமைச்சர், அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார்னு சொன்னார்னா நான் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிட்டு 24 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் 3வது முறைங்கிறதுக்கு தான் அன்கண்டிஷனல் நாங்கள் போனோம். இது சட்டமன்ற பொது தேர்தல் 26 இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் எங்கள் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை இதை அது மாதிரி சொல்லி நான் 20 டிசம்பரில் அறிவிப்பேன். அப்போ அங்கே சுபாஷ் மாதிரியோ ராஜேஷ் மாதிரியோ உங்களை மாதிரியோ சுருடா அடுத்த கேள்வி கேட்டுருந்தாங்களா, நீங்கள் அப்படின்னா என்டிஏ விட்டு வெளியே இருந்தீங்களா, ஆமான் இருப்பேன். கேட்கல, நானும் போயிட்டேன் அந்த கூட்டத்தில். காட்டு மன்னார் கோயில் போனால் அங்கே போய் அறிவிக்கிறேன். அங்கே அடுத்தது எங்கள் பேரூராட்சி செயலாளர் முத்துப்பாண்டி வீட்டு ரிசப்ஷனுக்கு போகிறேன். இதெல்லாம் 3 மாதம் முடி ஃபிக்ஸ் ஆனது. அங்கே போன உடனே ப்ரெஸ்ஸில் கேள்வி என்டிஏ விட்டு வந்துட்டாங்க, ஆமாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி. இது எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது. ஆனால் ஒன்று, டெல்லியில் என்னை அழைப்பதற்கு முன்பே அந்த நிலைப்பாட்டை நான் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் சொல்றதுல ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க. 4 மாதம் நான் என்றைக்குமே அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஆதரிப்போம் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை தாண்டி பழனிசாமி ஏற்றுக்கிட்டே நீங்கள் சொல்லியிருந்தேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி எந்த ஒரு முறை கேட்டப்போ கூட தேனியில் ஒரு ரிப்போர்ட்டர் வெற்றி கேட்டப்போ கூட அவர் சொன்ன எங்கள் கூட்டணிக்கு தான் உங்கள் பழனிசாமி வந்திருக்காருன்னு நான் சொன்னேன். ஏன் அமைதியாக இருந்தேன்னா, நான் நம்பினேன் சிலர் நல விரும்பிகள் முதலமைச்சர் வேட்பாளர் நல்ல வேட்பாளர் அறிவிக்கப்படுவார், நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் எந்த தர்ம சங்கடம் இருக்காதுன்னு சொன்னதை நம்பி இருந்தேன். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வேற போக்கில் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதான் நான் வெளியே போயிட்டேன். வேற ஒன்றும் இதில் பெரிய காரணம் எனக்கு தூண்டுதல், அவர் தூண்டினா, இதெல்லாம் யாரும் என்ன தூண்ட முடியுமா? இதை நீங்க என்னன்னா கேள்வி இருக்கோ உங்க எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்லிட்டேன். இதை தாண்டி இதுல எது கேள்வி இருந்தா கேளுங்க. அப்படின்னு அது கேட்டாரு. அப்புறம் டிடிவி தினகரன் விஷயம் தனி கட்சி, அவர் அந்த கூட்டணியில இருக்காரு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நான் பழனிசாமி முதல்வராக ஏற்றுக்கொள்வேன் என்று எங்கேயும் சொல்லுவேன். அது நயினார் நாகேந்திரன் தவறதா சொல்றாரு. ஒரு முறை என்ன ஊடக நண்பர்கள் அதிமுகவுக்கு வாக்கு கேட்பீங்களா கூட்டணியிலன்னு கேட்டாங்க. அப்ப கூட நான் என்ன பதில் சொல்லியிருக்கேன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களுக்கு அழைக்கின்ற பட்சத்தில் நான் பிரச்சாரம் செய்வேன் தான் சொன்னேன். அழைக்கின்ற பட்சத்தில் அதை நீங்களே அதிமுகவுக்கு ஓட்டு கேட்பேன்னு சொல்லி நீங்க கேப்ஷன் போட்டா அதுக்கு நான் பொறுப்பா? நான் உள்ளார சொன்ன பதில் கிளியரா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நான் பழனிசாமிக்கு ஓட்டு கேட்பேனோ அதிமுக ஓட்டு கேட்பேனோ எங்கேயும் சொல்லல. உங்க கேள்வி அது. நான் சொன்னது என்டிஏ கூட்டணியின் 234 தொகுதியிலையும் எங்களது வேட்பாளர்களுக்கு என்னை அழைக்கின்ற பட்சத்தில் நான் ஓட்டு கேட்பேன் தான் சொல்லியிருக்கேன். தவிர நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். இன்னொன்னு, எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் தொண்டர்களும் பழனிசாமியை நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லவும் முடியுமா? யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல வேற ஒண்ணு, எனக்கு பழனிசாமிக்கு ஒன்றும் வாக்கியா வரப்பு பிரச்சனை இல்லை, எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை. பழனிசாமின்னா அது சுவாபமே இப்படிதான், அது டிசைனா இப்படிதான் தெரியுது. பொய், துரோகம், எத்தனை இன்னைக்கு ஒரு கதை விடுறாரு. நீங்க அடுத்த கதை நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்த்து 17 நீங்க அவருக்கு தொப்பியில ஓட்டு கேட்டீங்களா யாரும் கேட்கல, அப்பயே அமைதியா இருக்கீங்க. என்னட்டு இவ்வளவு நேரம் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க வேணாம். பக்கத்துல சொன்னார்ல எங்க துணை பொதுச் செயலாளர் சேலத்தில் உங்க ஆளுகளை விட்டு கேட்க சொல்லுவாங்க. அங்கேயிருந்து போன்ல போக வேண்டியதானே நீங்க? இல்ல இல்லங்க, எங்களை பார்த்தா என்ன பயம்? அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அவங்கள சந்திக்க தைரியம் இருக்காரு. அவர் அந்த ஓட்டெடுப்ப 122 எம்எல்ஏக்களையும் ஓட்டு போட வைத்தது யார் என்றது எல்லோருக்கும் தெரியும். என்னென்ன அங்க பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் சால்வ் பண்ணது இவர் இல்ல. இவருக்காக யார் பண்ணணும்னு தெரியும். இவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு காரணமானவர்கள் நாங்கள். எங்களை அவர் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா? நான் அதான் 21 தேர்தலையே
அந்த டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக வரவிடக்கூடாது, நீங்க கூட்டணிக்கு வர்றப்ப நான் ஏன் சரின்னு சொன்னேன்னா, எனக்கு தெரியும் பழனிசாமி என்ன கிட்டே என்னை பார்க்கவே தயங்குவார். அவர் எப்படி ஏத்துக்குவார் என்ன? அது தெரிஞ்சுதான் நான் சொன்னேன். நீங்க பேசி பாருங்க. எங்களுக்கு நான் நிக்கல, நான் பேச சொல்லியிருக்கேன். இந்த முறையும் தேர்தலில் சொன்னேன். ஒரு ட்ரிப் ஒரு தொலைக்காட்சியில வித்தார் வித்தவுட் பழனிசாமியா அப்படின்னு வரும், அந்த கட்சி வரணுங்கிறதுல சொன்னப்ப வித்து பழனிசாமி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு நெறியாளர் ஹரி கேட்டார். நான் சொன்னேன், நான் தேர்தலில் போட்டிட மாட்டேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டிடணும். அன்னைக்கு முதல்ல அப்படி டீச்சர் ஆரம்பிச்சேன். அதிலே நீங்க புரிஞ்சுக்கணும், நான் போட்டி இல்லைன்னா என் கட்சியில் உள்ள யாராவது இது வரைக்கும் போட்டிடுவாங்களா? இல்ல இல்ல இல்ல, அதாவது அவர் அப்படி சொல்றாரு. அப்புறம் அவங்களுக்கு நன்றியா இருந்தோம், 4 வருஷம் எங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தோங்கிறாரு. எல்லாம் முன்னுக்கு கொண்டு பெருனா இருக்கு. நான் அதுல கூட செகண்ட் போர்ஷனுக்கு நான் வரல. அன்றைக்கு பன்னீர்செல்வம் உட்பட 17 எம்எல்ஏக்கள் திமுகவோட சேர்ந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வாக்களித்தப்ப அவரை காப்பாற்றியது எங்கள் 18 எம்எல்ஏக்கள் உட்பட 122 எம்எல்ஏக்கள். ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மாறிட்டாரு. அதுக்கப்புறம் பாஜகவுடைய பேட்டர்னேஜில் தானே இருந்தாரு. மத்திய அரசுடைய பாதுகாப்புல தான் 4.5 வருஷம் ஓட்டினார். அப்புறம் எதுக்கு அவங்களை விட்டு 2024 வெளில போறாரு? எதுக்கு பாஜக கூட்டணி விட்டு வெளில போறாரு? வெளில போய் என்னெல்லாம் பேசினார் அவர் கேளுங்க. இதுல நீங்க என்ன கேள்வி உங்களுக்கு எனக்கு புதுசா இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாம் எவரிதிங் இஸ் இன் ஓபன். ஏங்க அதுல ஒரு தப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு, அதை கூட நீங்க யாரும் கேட்கல. அங்க அவங்க வீக்னஸ் நீங்க இல்ல சார், உங்க டிவிக்காரர் அங்க இருக்காரு, அவருக்கு என்ன தெரியாதா? அவங்க வீக்னஸ் பயன்படுத்தினார். ஆளுங்கட்சி இவரு, முதலமைச்சர் இவரு, கல்லாப்பட்டியோட உட்கார்ந்துருக்கவர் இவரு, அவங்களுக்கு என்னங்க வீக்னஸ் இருக்கா? வீக்னஸ் இவர்களுடைய துரோக சிந்தனையே இவர் அம்மா வழியில இல்லைங்கிறது தான் அவங்களோட வீக்னஸ். கேளுங்க, அதை நீங்க யாருக்கும் உங்களுக்கு தெரியாதா? என்னங்க வீக்னஸ்? ஆளுங்கட்சி என்ன ராஜேஷ், நீங்க அங்க போயிருந்தா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆளுங்கட்சி நீ முதலமைச்சர், நீங்க தலைவர், அவர் என்ன வீக்னஸ் பத்தி எடுத்து அவங்களை தூக்கிட்டு போக முடியும்? கேளுங்க, நான் ஜெயில இருந்தேன்ல, அப்பயே என்னை தேடி எம்எல்ஏக்கள் வந்தாங்க. நான் ஜெயில இருந்து வெளில வர்றேன், ஜூன் 3ஆம் தேதி வெளில வரேன். அன்னைக்கு அண்ணன் பழனியப்பன், தம்பி செந்தில் பாலாஜி, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க. என் நண்பர் வெற்றி எல்லாமே எவ்வளவு பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன தேடி 40-50 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. நான் யாரையும் பிடிச்சி வைக்கல. நீங்க எல்லாம் டிவியை முன்னாடி போட்டு எந்தெந்த எம்எல்ஏ வருகையும் நான் டிவியில பார்த்து தான் வெளில போய் உட்காந்து அவங்கள பார்த்தேன். இதுல இன்னொன்னு என்னன்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் பழனிசாமி என்ன சொல்ற மாதிரி அம்மா என்ன கட்சியை விட்டு நிக்கிறதுனால எனக்கு நான் யாரோடையும் தொடர்புக்கே போகல. அதனால இதுல எனக்கு யாரையுமே பெருசா தெரியாது. வெற்றியை தெரியும், செந்தில் பாலாஜியை தெரியும், பழனியப்பன் அண்ணன் கூட எனக்கு பழக்கம் கிடையாது. அதில் தெரிஞ்சவர்களே அவங்க ஒன்று ரங்கசாமி அண்ணன் 3 பேர் தான். பார்த்திபன் அவங்க அப்பாவை தெரியும். வேற யாரும் எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏக்களும் கிடையாது. புரியுதா? அவர்கள் எல்லாம் பழனிசாமியே செய்வது சரியில்லைன்னு எங்க கூட வந்தவங்க. அதனால அவங்க வீக்னஸ் பயன்படுத்தி ட்வீட் போட்டாரு. எவ்வளவு அல்பத்தனமா பேசுறாரு பாருங்க. சார், அது நீங்க ஏதோ ஒரு பதில என்ன எதிர்பார்க்கறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அம்மா மறைந்து அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பவும் அங்க ராஜேகால் போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். திருப்பி 10 நாள் கழிச்சு தான் எங்க சித்தியே பார்க்க போனேன். புரியுதா? அதனால என்ன நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பழனிசாமி எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கட்சியை விட்டு என்ன நீக்கியதற்கு காரணம் ரெட்டை இலை கிடைக்காது, ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும், அதனாலதான் அண்ணன் இருந்தா முடியாது, அதனாலதான் அண்ணனை நீக்கிட்டோம்பான்னு ரங்கசாமிட்டையும் சொல்லியிருக்காரு, இவர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. பார்த்திபன் வெற்றியெல்லாம் சந்திக்க பயப்படுவாரு. அதனால வெற்றிட்டு சொல்லுவேன். அதனால இன்னைக்குதான் ஞாபகம் வந்துச்சு. என் நண்பன் வெற்றி அவருடைய ஆன்மாலாம் மன்னிக்காது நான் போய் பழனிசாமி முதலமைச்சர் எடுத்துக்கிட்டேன்னா. ஏன்னா அவ்வளவு ஹார்ட் கோர் அவரு ஆர்டினன்ட் ஃபாலோவர் ஆஃப் ஏஎம்எம்கே. கரெக்டா? அதான் உண்மை. அது மாதிரி நீங்க நான் வந்து பழனிசாமி மாதிரி நான் அரசியல்வாதி கிடையாதுங்க. ஏதோ அரசியலுக்கு மை டெஸ்டினி ஹஸ் ட்ரான் மீ இன்டு பாலிடிக்ஸ் ஒன்ஸ் அகைன். பட் நான் அவங்க மாதிரி இப்படி இன்னைக்கு ஒன்று பேசுறது, நேற்று ஒன்று பேசுறது, முந்தா நாள் ஒன்று பேசுறதுலாம் கிடையாது. என்னைக்கு என் பேச்சு ஒன்னா தான் இருக்கும். எங்கேயாவது நான் தவறா இன்னொன்னு யாரோ அன்னைக்கு நேற்று டிபேட்ல சொல்றாங்க ஒருத்தவங்க,
இவர் பாஜகவோட வாழ்நாள் முழுவதும் இவர் போக மாட்டேன். நான் என்ன சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக ஆட்சி இருந்துச்சுன்னா ஏன் வாழ்நாள் முழுவதும் போக முடியாதுன்னு. அதே நான் கும்பகோணத்தில் மாயவரத்தில் அவர் திரு ஜெயராமன் இதை மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தில் போய் பேசுகிறப்ப இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நீங்கள் அந்த மீத்தேன் திட்டத்தெல்லாம் விட்ரா பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்கு கேப் போடுறோன்னு பேசினோம், ஆதரவு தரோன்னு பேசுகிறோம். அதை விட்டுட்டா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறப்ப அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம்னு சொல்றதுக்கும் பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்றதுக்கு என்னங்க? நாங்கள் இல்லைங்க, திரு அண்ணாமலை அவர்களும் நாங்களும் தான் பேசணும். நான் டெல்லியில் உள்ள யாரையும் போய் பார்த்து பேசல. அதுக்கு முன்னாடி 21 முன்னாடி போய் பார்த்துருக்கேன். திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோட பேசி என்னோடமும் ஓபிஎஸ் மூலமும் பேசி கூட்டணியை கொண்டு வந்தார். நான் அன்கண்டிஷனலாக நான் திருச்சியிலேருந்து அறிவித்தேன். ஏன்னா we didn't want to contest also. We were focusing only, we are only a regional party and we wanted to contest only in assembly. அதில் நாங்கள் அவருக்கு அண்ணாமலை கூட்டணி அமைக்கிறப்ப அவருக்கு உதவிகரமாக இருக்குன்னு நான் எந்த சீட்லையும் நிற்கலன்னே சொன்னேன். அவருடைய கோரிக்கையை ஏற்றுதான் நான் தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு சீட்டு போதுன்னு சொன்னேன்னே சொன்னேன். வேற வழி இல்லாம 2 சீட்ல நின்னோமே தவிர பாஜக எதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களும் வேணும் இல்ல அவங்களுக்கு நாங்களும் வேணும் பழனிசாமியும் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதிமுகங்கிற கட்சி வேணும் திமுக இருக்கிறது. இதுல பிரச்சனையே பழனிசாமியும் அமமுகவும் ஒன்னா போக முடியாது. அதனால அது அவங்களால அது சரி பண்ண முடியாத ஒரு விஷயம். அதனால அவங்க அமைதி காக்குறாங்க. திரு நண்பர் அண்ணாமலை போன்ற நண்பர்கள் மூலம் என்ன திரும்பவும் தொலைபேசியில் பேசி அவர் இல்லை அண்ணா நீங்கள் உங்கள் முடிவை ரீகன்சிடர் பண்ணணும்னு பேசுகிறார். அவர் நான் எப்படிங்க முடியுன்றதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான தவிர சார் நான் என்னைக்குமே நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல உறுதியாக தான் இருந்துட்டு வர்றேன். நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாற்றி பேசிட்டீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது சார். பழனிசாமி என்கிற ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கிற வரை அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது தற்கொலை முயற்சிக்கு சமம்னு பல முறை சொல்லிட்டேன். திருப்பி இல்லையா உங்களை மாதிரி மாறமாட்டம் பிரதர்னா நான் எந்த பார்கெனிக்கும் போகல, எந்த ஆஃபர் வைக்கல, எந்த நெகோசியேஷன் கிடையாது. ஓப்பனாக தான் அடிக்கிறேன். நீங்க அதை கேட்கணும். சேலத்தில் உங்க ரிப்போர்ட்டர் அன்னைக்கு நைட்டு பேசுறாரு, அடுத்த நாள் அவரு கரிச்சிப்பால மூஞ்சியை தொடச்சிட்டு வெளில வர்றாரு. அதுவும் பென்ட்லி கார்ல ஏசி இல்லையா என்னமோ பாவம் அண்ணனுக்கு தொடச்சிட்டே வர்றாரு. அந்த கார் யாரு காருன்னு எனக்கு தெரியுங்க, யாரு கூட உட்கார்ந்ததுன்னு தெரியுங்க. எங்களுக்குன்னா டெல்லிக்கு போனாதான் தெரியுமா. இவருக்கெல்லாம் முன்னாடி நான் 15-20 வருடங்கள் டெல்லியில எனக்கு தொடர்புகள் இருக்குங்க. நான் இவர் மாதிரிலாம் ஆளை பிடிக்க தேவையில்லை, தானாவே தகவல் வரும். இவர் எத்தனை மணிக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க சென்றார், எவ்வளவு நேரம் இருந்தாரு, ஏன் வெளியில அப்படி வந்தாரு எல்லாம் தெரியும். அது யாரும் அங்க உள்ள ஒரு பத்திரிகையாளர் தானே சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு மூஞ்ச மூடிட்டு போறாரு பாருன்னு. அது வெளியில வந்துச்சு. அதனாலதான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் அண்ணன் பழனிசாமிய ஒண்ணு கேவலமா பேசுனது முகமூடியாருன்னு சொன்னேன். நம்ம ஊர்ல நான் ஒரு மீம்ஸ் வந்துச்சு, அதை பார்த்தேன். அதுல போட்டிருந்தாங்க பாரு, அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் சாதனை செய்தா புலவர்கள் எங்கள் மன்னனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிற மாதிரி எங்க அண்ணன் பழனிசாமிக்கு முகமூடியார் என்று முதல் எடப்பாடியார் என்று முகமூடியார்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அது இப்படி வைரல் ஆகும்னு எனக்கு தெரியாது. இல்லைங்க அவரு என்னுடைய நல்ல நண்பருங்க. நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். அவரு நாங்க 2 பேரும் அரசியல்ல பழகியிருந்தா கூட எங்க 2 பேருடைய குணாதிசயமும் நிறைய விதங்கள்ல ஒன்னா இருக்கும். அவரு யதார்த்தத்தையும் உண்மையும் பேசக்கூடியவர். என்னிடம் அவர் அரசியல்வாதியாகவே பழகியதில்லை, நானும் அவரிடம் அரசியல்வாதியாக பழகியதில்லை. அவர் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் எனது நண்பர். இன்றைக்கு கூட போன்ல பேசினாரு, அண்ணா எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் 2 நாள்ல வர்றேன்னு சொன்னார். அதை தான் பிரச்சனை சொல்லிருக்காரு. நான் சொன்னேன், நீங்க பதவியில் இல்லாதப்ப நான் தானே பிரதர் உங்க வீட்டுக்கு வர்றேன்னா, இல்லைண்ணா நான் வரணுண்ணே அப்படின்னா சரி வாங்க எனி டைம் போன் பண்ணிட்டு வாங்க. அவர்கிட்ட போன்ல டெய்லி பேசுவாரு. பேசுறப்பெல்லாம் என்ன நீங்க யூ ஷுட் ரீகன்சிடர் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிம்பாரு. நான் சிரிச்சுட்டு அவ்வளவுதான். இதுல எதுவும் மாற்றிக்கிறதே இல்லை. அவர் பழனிசாமி திரு அண்ணாமலை அவர்கள் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி
இன்னொன்னு சொல்றேன், திரு அண்ணாமலை நானும் 9ஆம் தேதி டெல்லிக்கு போறதா இருந்தது. நான் வந்து பேட்டிலாம் கொடுத்தது அவங்க அன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்னால தள்ளி போயிட்டு, அதுதான் உண்மை. யாராவது பயந்து, ஏன்னா சில பேர் காய்கறி வண்டியிலாம் ஏறி தப்பிக்க போனாங்கல்ல, அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கோம். அந்த அருண்குமார் போனாரு, அவர் இப்படிதான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாரு. செம்மல் அண்ணன் ஊருக்கு ஓடி போயிட்டாரு. இன்னைக்கு பழனிசாமிக்கு சாலரை அடிக்கிறாரு. அன்னைக்கு எனக்கு போன்ல என்ன ஊருக்கு போயிட்டீங்களான்னு கேட்டேன். பழனிசாமி எல்லாம் யாருங்க முதலமைச்சரை ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. மாஃபா பாண்டியராஜா பறந்து ஓடி போயிட்டாரு. சார், அண்ணாமலை ஒன்னும் அமமுக தொண்டரோ அமமுக நிர்வாகியோ கிடையாது. எங்கால கேளுங்க, இவரே சொல்லுவார். அவர் அவர் ஒரு ஆர்டினன்ட் பிஜேபி கேடர். அவரு அவங்க கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதானே அவர் சொல்ல முடியும். அவர் தனிப்பட்ட கருத்து என்ன வேணாலும் எனக்கு இருக்கலாம், ஆனா கட்சியின் கருத்து என் கருத்துன்னு பலமுறை சொல்லிட்டாருங்க. இது இதுக்கு முடிச்சு போடுறீங்க நயினார் மாதிரி. நீங்க நயினார் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொன்னதுலாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் தான் எல்லாம் முடிவு எடுப்பார். யார் கூட்டணியில் இருக்க முடிவு போங்க, நான் வெளில போறேன்ட்டு வந்துட்டேன். அதெல்லாம் சார் நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல சார். அவர் ஹோம் மினிஸ்டர் அது மாதிரிலாம் எதுவும் சொல்லல. அவர் மாதிரி சொல்றவரும் கிடையாது. எங்கள் நலம் விரும்பிகள் தான் நான் சொன்னேன். அவர்கள் நாங்க அவங்கள்ட்ட சொல்றோம்ல, எங்களுடைய நலம் விரும்பிகள் எல்லா கூட்டணியில் இருக்குன்னு விரும்பியவர்கள் நீங்கள் நடப்பது போல நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது எங்களை கன்வின்ஸ் பண்றது கூட சொல்லியிருக்கலாம். நான் வெயிட் பண்ணி பார்த்தா இல்லை, அவ்வளவுதானே தவிர மற்றபடி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே உள்ள நாங்களும் அதனாலதானே என்கிட்ட அண்ணாமலை மூலம் சொல்றாங்க. அவர் என்கிட்ட பேச சொல்றது மேல தலைமையில இருந்தானே, அதனால திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. அவர் ஒண்ணு என்ன தூண்டிலாம் உள்ள என்ன போய் தூண்டி விட முடியுமா? இல்ல அவர் அது மாதிரி தான் செய்வாரா? நான் போய் அவரை போய் தூண்டி விடுவேனா? அதெல்லாம் இதெல்லாம் அரசியல் ரீதியா அந்த ஒன்றும் வேலை இல்லாம உட்காந்துருக்காங்க. யூடியூப் பல பேர்கிட்ட பேரோல்ல இருக்கிறவங்க கொட்டுறது தானே. மற்றபடி ஒன்னும் கவலைப்படாதீங்க. டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்தி தரும். ஒன்று திரும்ப திரும்ப நம்ம பேசி போர் அடிக்க வேணாம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற்று போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. அதுதான் ஆட்சி அமைக்கும். அது ஒன்றுதான் சொல்ல முடியும். என்னங்க இல்லங்க, இப்ப அதிமுகங்கிற கட்சியே இல்லைங்க. நேரத்தை சொன்ன உங்கள்ட்ட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சிக்கு அடிப்படை நாதமே அதோடைய ஃபண்டமெண்டல உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். வேற எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பைலா அது அம்மா அவர்கள் கட்டி காத்தார்கள். வேற கால சூழ்நிலைக்கு ஏற்ப சில இன்க்ளூஷன் இருக்கும். பட் மெயின் அதோடைய ஃபவுண்டேஷனை தகர்த்துட்டு இன்னைக்கு ஒரு சாதாரண உறுப்பினர் கூட பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கலாம். அவங்கெல்லாம் யார் வேணாலும் போட்டியிடலாங்கிறத தவிர்த்துட்டு பழனிசாமி தான் ஒண்டி போட்டிடுற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக இல்லை. அது இன்னைக்கு எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. அதனால அது அண்ணா இசம்லாம் அங்க கிடையாது. உள்ள எடப்பாடி இசம் தான், அவருடைய கைத்தடிகள் தான் அங்க இருக்காங்க. அப்படிதான் சொன்னாரு. அவர் ஒன்னும் பழனிசாமின்னு சொல்லு. அவர் அன்னைக்கு பழனிசாமின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு நான் விளையாடி இருப்போம். நான் தான் நீங்க கேட்ட போல சொல்லியிருக்கேன். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளரை மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் சொல்லிட்டாங்க. இது அன்னைக்கே சொல்லிட்டேங்க. நீங்க அன்னைக்கு அதை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் கிளியரா இருக்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நான் பழனிசாமி ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அதுதான் நான் கோட் பண்ண. அவர் சரியா சொல்லியிருக்காரு. பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும், அது பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிற வரைக்கும் வெற்றி வாய்ப்புக்கு வழி இல்லை. அதனால அங்க உள்ள எனது பழைய சகாக்கள் தயவு செய்து மந்திரி கனவுலாம் காண வேணாம்.
ஒழுங்கா போத்திட்டு படுக்காதீங்க, டெல்லி டிடி விஜயநகர் சரி பண்ணிடுவாங்க, நம்ம கூட வந்துடுவாங்க, வாய்ப்பே இல்லை. நான் வந்தா கூட எங்க தொண்டர்கள் வரமாட்டாங்க, தேர்தலெல்லாம் ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகாது. அதனால தயவு செய்து எது சரியோ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். சார், அங்க உள்ளவங்கள்ல 90% மேல் நேரடியாக இல்லை, யாரோ ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலம் என்னோட தொடர்புல இருப்பாங்க. நான் மறுக்கிறேனா? யார் பேச மாட்டேன்? நான் எதுக்கு பேசுறேன்? எனக்கு தெரியாத ஒண்ணு என்ன பேசுறீங்க? இல்ல, நீங்க கேட்டது, நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க கருப்பு சட்டை போட்டு கேக்குறீங்க. பட் உண்மை என்னன்னா, பாஜக எல்லாரும் ஒத்துமையா இருக்குன்னு நினைக்கிறாங்கிறதா, என்டிஏ கூட்டணி பலப்படணும் தான் நினைக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். யார் பாஜக ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இப்ப சொல்ல வைக்கப்பட்டார், திருநெல்வேலியில தான் சொன்னார். கரெக்டா? நைனா நாயகர் தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டு தானே? அதானே தவிர எனக்கு நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன் பிரதர். இல்ல தம்பி நீங்க பல முறை சொல்லிட்டேன் தம்பி, இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு காரணமே, தமிழ்நாட்டில் பலமான என்டிஏ உருவாக்க காரணமே திரு அமித்ஷா அவர்கள் தான். அவர் வாயால சொன்னார்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் சொன்னேன். இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க எனக்கு தெரியல. இது இன்டர்வியூவே ரொம்ப இதாகி போயிட்டு டைல்யூட் ஆகுது. அவரு பழனிசாமி இன்னொரு போய் சொன்னாரு, நீங்க அப்ப கூட உங்க சேலத்தில் உள்ள ரிப்போர்ட் எல்லாம் அப்படியே செலக்டிவ் அமினிஷியா என்னன்னு தெரியல. நான் 1ஆம் தேதி 3ஆம் தேதியே வெளில வந்துட்டேன். இவர் 7ஆம் தேதி அது என்ன ஒரு சின்னாலப்பட்டியில இருந்துகிட்டு பசுமன் தேவருக்கு அறிவிக்கணும். அதாவது அந்த அறிவிப்பு யார் சொன்னாலும் மகிழ்ச்சி தான். பட் யாரு அந்த மக்களுக்கு தெரியுமில்ல, அவங்க ரொம்ப அரசியல் விழிப்புணர்வு உள்ள மக்கள். அவர்களுக்கு தெரியும், ஆடு நினையுதுன்னு ஓனா அழுகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஓனானை பத்தி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில். இது எதுக்குடா இது கத்துது அப்படின்னு. ஏற்கனவே அங்கு 105 சமுதாயங்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியும். அதாவது பசும்பொன் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் அந்த பகுதி மக்களின் கோரிக்கை. அது நிறைவேற்றப்பட்டால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இதுல அரசியல் செய்ய நான் விரும்பல. சில எடப்பாடி கைத்தடிகள் ஏதாவது போடுவாங்க, அதுக்காக சொல்றேன். ஆனா யார் கேட்கறது அப்படிங்கறத அந்த மக்களே விரும்ப மாட்டாங்க. இது முகமூடி கொள்ளையர்கள் சொல்றதெல்லாம் அந்த மக்கள்லாம் ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சார் இப்ப அதிமுகங்கிறதே இல்லையா சார்? நீங்க தான் ஃபண்டமெண்டல் பைலாவே மாத்திட்டு ஏதிமுகன்னு வச்சுட்டீங்களே, எம்என் திமுகன்னு வச்சுட்டீங்களே. அப்புறம் எப்படி அதை என்னமோ வாங்க ஏதாவது சேதப்படுத்துறாங்க? இவர் தான் கோயில் பவுண்டேஷன் இடிச்சிட்டீங்களே. பழனிசாமி பைலாவை மாத்தினதுக்கு அப்புறம் அது அதிமுக எங்க? அதிமுக மீட்பு குழு வேணா இருக்கு, அதை தேடிட்டு இருக்காங்க. அதிமுக நீங்க கிடையாது. 2026 தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஒரு பாடம் கற்ற பிறகுதான் மீண்டும் பழைய அதிமுக பழைய பைலாவோட வந்தாதான் அந்த அதிமுக அன்றைக்கு தான் நாங்க எந்த கண்டிஷன் இல்லாம போய் சேர முடியும் எங்க நிர்வாகிகள். கரெக்டா? ஆமா. இல்ல 4வது அணியா திரு ஸ்ரீமான் அவர்களும் ஒரு அணி அமைப்பார்னு சொல்ற. நீங்க விஜய் தமிழக அரசுக்கு வருகைக்கு பிறகு சின்ன கட்சிகளுக்கு ஒரு பெரிய கடவுளா தராரு, ஒரு அணி அவரை மையப்படுத்தி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம். ஒரு கட்சி இருக்கவங்கன்னா கூடுதலா எண்ணிக்கையில வாங்குவாங்க சார். சின்ன கட்சி இல்ல சார், பெரிய கட்சியா இருந்த ஒரு கட்சி விஜய்கிட்ட வருவார் அவங்க கட்சிக்காரர்களையும் எல்லாரும் ஏமாத்திட்டு அவருக்கு 80 சீட்டு தரோம் என்னமோ தரோம்லாம் பேசியதாக நீங்க தான் ஊடகத்தில் போட்டீங்க. அவங்க கட்சிக்காரர்களே விஜயை தாக்கி பேசாதீங்கன்னு பேசி ஒருத்தர் பம்மாத்து காமிச்சிருந்தாரு. அவர் விஜய் மதுரை மாநாட்டில் அதை முடிச்சிட்டாரு. அதனால இவர் பாஜக விட்டு வெளில போறதுக்கு வழி இல்லைங்கிற அளவுக்கு இப்ப அண்ணன் நம்ம பழனிசாமி பணிவு பழனிசாமியா போயிட்டு பேசுது. என்னெல்லாம் திரு டிடி விஜயநகர்னு சொல்லிலாம் அவர் பார்த்ததே இல்லை. நீ ரொம்ப பாவம், திரு டிடி என் பேரை கஷ்டப்பட்டு எழுதி வச்சு படிச்சுட்டாரு.